வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாவடு பண்ண போகிறோம். இது வந்து காம்பு இறக்கின வடு வாங்கியிருக்கேன். வாங்கி இந்த காம்பு வந்து ஸ்டெம்மெல்லாம் பாதி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, சாமான் வந்து இதில் தான் போட போகிறேன் நான். மாவடு, உப்பு போடு, சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி. இதில் வந்து கடுகு, மிளகா வத்தல். நான் வந்து ஆவக்காய் ஊறுகாய்க்காக கடுகும் மிளகா வத்தலும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் மிஷினில் கொடுத்து. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் மஞ்சள் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டுன்ட்டு இதில் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவான்னா, மாவுடில் வந்து விளக்கெண்ணெய் போடுவாள். அது விளக்கெண்ணெய் எதுக்காக போடுறான்னா, அந்த கலர் அப்படியே நிறம் மாறாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரம் மாவுடு வந்து சுருங்காதா, என்னம்மா, சுருங்காமல் இருக்கும். மாவுடு ரொம்ப சீக்கிரம் சுருங்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து விளக்கெண்ணெய் போடுவாள். நான் வந்து இந்த விளக்கெண்ணெய் போடலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூனில் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இதில் எல்லாம் போட்டு விளக்கெண்ணெய்க்கு பதிலாக நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு இப்போ வந்து இந்த மாவுடை வந்து மாவுடை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாவுடை அதில் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிட போகிறேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் மாவுடை. இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டேன். இது தண்ணி விட்டுட்டோன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நாளைக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தண்ணி விட்டுன்றோம். தண்ணி விட்டுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே அது போட்ட அன்றைக்கி நெக்ஸ்ட் டே பாருங்க, நல்லா ஈரிச்சுன்றது பாருங்க. இன்னும் 2 நாளில் நல்லா தண்ணி விட்டுன்றோம். நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இன்னொரு தடவை குலுக்கி விட்டுன்ட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஊறி எடுத்த மாங்காய் பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கு. குலுக்கி காமிக்கிறேன் பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கு. தெரியறதா சத்தம்? நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது மாதிரி டெய்லி குலுக்கி விட்டுண்டா சீக்கிரம் தண்ணி விட்டுன்றோம். உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி விட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா, ஒரு நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஒரு நாள் காலம்பரை முதல் நாள் நீங்கள் மாவுடு போட்டுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடணும். நைட்டு ஃபுல்லாக வச்சுடணும். காலம்பரை எழுந்து வெளியில் வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு இது மாதிரி பண்ணிட்டேன்னா அப்புறம் வெளியிலே வச்சிடலாம். அப்புறம் குலுக்கி விட்டால் நல்லா தண்ணியில் வந்து சேர்ந்துட்டுருவோம். மாவுடில் தண்ணி நல்லா சேர்ந்து போது சீக்கிரம் மாவுடு ஊறிடும். அது இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அப்புறம் நம்ம வச்சுக்கிறபடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் மாவுடு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, வெளியில் வச்சுக்கிறதா இருந்தாலும் டெய்லி ஆனால் காலம்பரை எழுந்தோன்னு நம்ம வந்து ஒரு தடவை குலுக்கி விட்டு பார்த்துக்கிறது நல்லது. எப்பயுமே மாவுடு போட்டால் பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா விட்டுட்டு இருப்பேன். பார்த்தது பாரு, இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இருப்பேன். எடுத்து வச்சிடலாம். இதே டிப்ஸ் வந்து நம்ம இன்னும் 2 நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நல்லா மாவுடில் இன்னும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா இருக்கும். அது மாவுடு நல்லா தண்ணி சேர்ந்துன்றோம் வடுவில். டே டைம் ஃபுல்லாக நான் வந்து வெளியில் வச்சிடுறேன். நைட்டு நான் வந்து உள்ளே வச்சுட்டு இது பண்ணோடனே காலம்பரை எழுந்து குளிக்க விட்டுண்டா
நல்லா மாவுடில் வந்து நல்லா தண்ணி கோத்துட்டு நல்லா ரெடி ஆகிடுறது. மாவுடு நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.